வெல்கம் டு மகி ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்து புல்லியன் நாட். அதுக்கு என்ன மெட்டீரியல் தேவைன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த த்ரெட் வந்து நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட். இது வந்து பிகினராக இருக்கவங்க இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆரோ மார்க் போட்ட சைட்லேருந்து த்ரெட் எடுங்க. அப்போ தான் த்ரெட்டு சிக்கலாமல் வரும், எடுக்கவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த த்ரெட்டு வந்துட்டு நீங்கள் கோர்த்துட்டு ரெண்டும் ஒன்றா வச்சு முடி போட்டுட்டும் புல்லியன் ரோஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஒரு டைம் கோர்த்துட்டு ஒத்தையிலே முடி போட்டும் நீங்கள் புல்லியன் ரோஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் சைஸஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஆங்கர் த்ரெட்டு. இது நல்லா ஷைனிங்காக இருக்கும். இதுலேயும் நீங்கள் புல்லியன் ரோஸ் ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒத்தியாக கோர்த்து அந்த 2 நூலும் சேர்த்து ஒன்றா முடி போட்டுட்டு அதுலேருந்து வந்து நீங்கள் புல்லியன் ரோஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இது சிக்கலாமல் நல்லா வரும். அடுத்ததாக பார்க்குறது வந்து கமலா த்ரெட்டு. இதுலேயும் நீங்கள் வந்து புல்லியன் ரோஸ் பிகினராக இருக்கவங்க இதில் ட்ரை பண்ணலாம். இதுவும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த கமலா த்ரெட்டு அதுக்கப்புறமா இந்த ஆங்கர் இது ரெண்டும் கிடைக்கலினாலும் பரவாயில்ல, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பிகினராக இருக்கும்போது எம்ப்ராய்டரி த்ரெட்லேயே ட்ரை பண்ணுங்கள். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பழகிறதுக்கு. நீங்கள் அதில் நல்லா முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு புல்லியன் நாட்டுக்கு இந்த நீடில் தான் எடுத்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் நாட்டு லவங்கம் ஸ்டிச்சு அதுக்கப்புறமேட்டு ரிங் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த நீடில் வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம புல்லியன் நாட் போடும்போது நீடில் த்ரெட்டு சுற்றுறதுக்கு அந்த நீடில் பத்தாது. அதனால் அதோட பெரிய நீடிலாக பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கும்போது எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சில்க் த்ரெட்டை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். இங்கே வந்துட்டு நான் 6x6 12 ஸ்டாண்ட் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன். சென்டரில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன் நான். இதில் வந்து நம்ம 3 டைப் பார்க்கலாம். அதாவது சென்டரில் மட்டும் 3 டைப் போட்டிருக்கேன். அது 3மே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு நாட்டுக்கு பக்கத்துலேயே நான் த்ரெட் எடுத்திருக்கேன். சரிங்களா, எடுத்துகிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் தான் நான் அடுத்து நீடில் இன்செர்ட் பண்ண போகிறேன். வீடியோ வந்து கவனமாக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் மார்க் பண்ண இடத்துலேருந்து நீடியில் உள்ளே விட்டு நம்ம ஆல்ரெடி த்ரெட் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நீடியில் வெளியில் எடுக்கணும். நீடியில் வந்து ஃபுல்லாக வெளியில் எடுக்கக்கூடாது, பாதி தான் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நம்ம விரல் அடியில் நீடிலுக்கு அடியில் வச்சுட்டு இப்போ த்ரெட்டை சுற்றணும். நீங்கள் வந்து கவுண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 3 4 5 6 இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் வந்து நீடியில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். இப்போது எடுக்க கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த த்ரெட்டை வந்து விடாமல் டைட்டாக பிடிச்சிட்டு அங்கேயே லைட்டாக ட்விஸ்ட் கொடுத்துட்டு நீடியில் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு அது ஃப்ரீயாக வரும். எடுத்துகிட்டு இப்போ வந்துட்டு இந்த புல்லியன் நாட் எங்கே முடியுது பாருங்கள், அந்த நீடில் த்ரெட் இருக்கிற இடத்துல முடியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து இன்செர்ட் பண்ணணும். நீடில் மறுபடியும் இன்செர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா புல்லியன் நாட்டு, அதை ஒட்டி தான் நம்ம நீடில் அடுத்தது ஃப்ரேம் கடையிலேருந்து எடுப்போம். இப்போ நான் மார்க் பண்ணுற இடத்துலேருந்து நீடில் எடுங்க. நீங்கள் நம்ம ஆல்ரெடி போட்ட புல்லியன் நாட்டுக்கு சென்டராக இருந்து அதை ஒட்டியே எடுக்கணும். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், உங்களுக்கு டைரெக்ஷன் மாறாமல் நீட்டாக ஒரு புல்லியன் நாட்டு. இதுதான் மெயினான விஷயம். இது வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக போட முடியும். சப்போஸ் நீங்கள் ஆப்போசிட் மாற்றி மாற்றி எடுத்திங்கன்னா உங்களோட புல்லியன் ரோஸ் பார்க்க ஷேப் வேறு மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. இது வந்து கிளாக் வைஸாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு சுற்றுன புல்லியன் நாட்டோட கவுண்ட்டை விட இதில் 2 கவுண்ட் சேர்த்து சுற்றிட்டு போட்டு வரணும். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வரும். அதை விட கம்மியாக போட்டிங்கன்னா நம்ம போடுற புல்லியன் ரோஸோட ஷேப் வந்து மாறிடும். மறுபடியும் நீடில் அங்கேயே இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடைசியாக போட்ட புல்லியன் நாட்டை ஒட்டியே சென்டரில் எடுக்கணும். சரிங்களா, நான் மார்க் பண்ணுற பாருங்கள். இந்த இடத்துல ஒட்டியே மறுபடியும் நீடில் நீங்கள் ஃப்ரேம் கடையிலேருந்து எடுக்கணும். கொண்டாந்து நம்ம கடைசியாக மார்க் பண்ண இடத்துல தான் நீங்கள் முடிக்கணும். இந்த ரோஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் போட்டு முடிக்கணும். அது பக்கத்துலேயே நம்ம மறுபடியும் நீடில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, எங்கே இன்செர்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி த்ரெட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலேயே கொண்டாந்து நீடில் வச்சுட்டு நம்ம நீடில் கடியில் விரல வச்சு இந்த மறுபடியும் நம்ம கவுண்ட்டு மட்டும் ஞாபகமாக வச்சு சுற்றிட்டு வரணும். நம்ம ஆல்ரெடி போட்ட புல்லியனுக்கு 2 கவுண்ட்டு இல்லை 1 கவுண்ட்டு சேர்த்து மட்டும் போட்டு வந்தால் போதும், உங்களோட ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ஆனால் நம்ம ஆல்ரெடி போட்ட புல்லியனோட கம்மியாக மட்டும் போடாதீங்க.
இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் த்ரெட்டு வந்து நம்ம எங்கே புல்லியன் நாட் முடிக்கிறோமோ அந்த டைரெக்ஷனில் வச்சு இழுக்கிறப்ப நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக சிக்கு இல்லாமல் இழுக்க முடியும். இது நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். மோஸ்ட்லி இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், அதனால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண. நம்ம வந்துட்டு இந்த புல்லியன் ரோஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட பார்த்தீங்களா, அதுக்கு பதில் நீங்கள் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம். பீட்ஸ், பேர்ல் இந்த மாதிரி ஏதாச்சும் வச்சு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம நீடில் எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரேமில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ ஃப்ரேமுக்கு அடியில் இன்னொரு கை வச்சு அந்த நீடிலுக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணும்போது அந்த நீடில் வெளியில் எடுக்க ஈஸியாக இருக்கும். புல்லியன் ரோஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மெயினாக இந்த கவுண்ட்டும் அந்த நீடில் வச்சு த்ரெட் எடுக்கிறப்ப கொஞ்சம் அது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த ஸ்டிச் ஈஸியாக வந்துடும். இதில் வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, நம்ம எந்த டைரெக்ஷன் விட்டு எடுக்கிறோன்றதை மறந்துடுவாங்க. நீங்கள் வந்து இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட புல்லியன் ரோஸுக்கு சென்டர்லேருந்து நீடில் எடுத்துகிட்டு வந்தாலே இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சு நீங்கள் போட்டு வரலாம். நம்ம அடுத்தடுத்து எடுக்கிற புல்லியன் ரோஸ்க்கு சென்டர்லேருந்தே நீடில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸில் நம்ம போட்டு வந்தாலே உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்லாம் வராது, நீட்டாக வந்துடும். நீங்கள் வந்துட்டு இப்போ தான் புல்லியன் ரோஸ் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ட்ரை பண்ணுங்கள். அதில் ட்ரை பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த புல்லியன் நாட் வந்துட்டு நம்ம புல்லியன் ரோஸாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் ஃபில்லிங்காக கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லீஃப், இந்த புல்லியன் நாட் வச்சு லீஃபும் போடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிகினர் லெவல் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம், சரிங்களா? இந்த புல்லியன் நாட்டு வச்சு நம்ம எதிலெல்லாம் இந்த புல்லியன் நாட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்யூச்சரில் வர வீடியோஸில் பார்க்கலாம். இது ஜர்தோசி வச்சு இந்த புல்லியன் ரோஸ் போடலாம். அதுக்கப்புறமேட்டு பீட்ஸ் வச்சு இந்த புல்லியன் ரோஸ் போடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து பேசிக் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் ட்ரை பண்ணலாம், சரிங்களா? இப்போ இந்த புல்லியன் ரோஸ் முடிஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் வந்துட்டு ஆல்ரெடி போட்ட புல்லியன் ரோஸில் வந்துட்டு நடுவில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டேன், சரிங்களா? இதில் வந்து ஃப்ளாட்டாக 2 புல்லியன் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் புல்லியன் ரோஸ் கண்டினியூ பண்ணுறேன். கவனமாக பாருங்கள், அப்போ தான் புரியும். நீடில் இந்த இடத்துல வெளியில் எடுத்துட்டு நம்மளுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து மறுபடியும் நம்ம த்ரெட் எடுத்த இடத்துலையே நீடில் இன்செர்ட் பண்ணி நம்ம நீடில் த்ரெட்டை சுற்ற ஆரம்பிக்கணும். கவுண்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டு 5 டைம் நீடில் த்ரெட்டு சுற்றிருக்கேன், சரிங்களா? இதே தான் இன்னொரு ஃப்ளாட்டாக போடுற புல்லியன் நாட்டுக்கும் நம்ம கவுண்டிங் வச்சுக்கணும். இதோட எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஷேப் மாறிடும். இந்த இடத்துல மறுபடியும் இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட புல்லியன் நாட்டுக்கு ஃபஸ்ட்டு நீடில் எங்கே எடுத்து பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் த்ரெட் எடுத்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணி நீடில் பாதி மட்டும் வெளியில் எடுக்கணும், சரிங்களா? வெளியில் எடுத்துகிட்டு நீடில் கடியில் வேரில் வச்சுட்டு மறுபடியும் அதே 5 கவுண்ட்டு த்ரெட்டு சுற்றணும். நம்ம 1 2 3 4 5 சுற்றிட்டு இங்கே எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. டைட்டாக தான் இருக்கும். லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி எடுக்கிறப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஆனாலும் கொஞ்சம் சிக்கி விழ தான் செய்யும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் நிறையா வேணும். ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். மறுபடியும் எடுத்துகிட்டு நீடில் அங்கேயே இன்செர்ட் பண்ணிவிடும். நம்ம ஆல்ரெடி போட்ட ஃப்ளாட்டாக போட்டிருக்கோம் பார்த்தீங்களா புல்லியன் நாட், அதோட சென்டர் பார்ட்லேருந்து அடுத்தது நீடில் வெளியில் எடுக்கணும். இங்கேருந்து நீடில் வெளியில் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸில் மறுபடியும் த்ரெட் எடுத்த இடத்துலையே நம்ம கொண்டாந்து நீடில் வச்சுட்டு நீடில் கடியில் விரல வச்சுட்டு கவுண்ட்டு எத்தனை கவுண்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1 2 3 4 5 6 7 7 கவுண்ட்ரு. இந்த புல்லியன் நாட்டுக்கு வந்து 7 டைம்ஸ் நீடில் சுற்றிருக்கேன். அடுத்தது நீங்கள் சுற்றும் போது 8 இல்லை 9 அந்த மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ 7 இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் 7க்கு கீழே மட்டும் எடுக்காதீங்க. அடுத்த வர புல்லியன் நாட்டுக்கு ஷேப் மாறிடும். இந்த மாதிரி நம்ம எடுத்த இடத்துல நீடில் இன்செர்ட் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம் நாட்டை. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போட்ட இந்த புல்லியன் நாட் ஒட்டியே சென்டர்லேருந்து எடுங்க. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்ஷன் மாறுற ப்ராப்ளமே வராது.
சில்க் த்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் புல்லியன் நட் பண்ணும்போது நல்ல ஷைனிங் நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட், அதுக்கப்புறம் ஆங்கர் த்ரெட்டு, கமலா த்ரெட்டு, இது மூணுத்தையும் விட நம்ம சில்க் த்ரெட்டில் பண்ணுற ரோஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஃபஸ்ட்டு போட்டு புல்லியன் ரோஸ்க்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். செகண்டது ஃப்ளாட்டாக போட்டு 2 புல்லியன் நாட் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து டேரெக்டாகவே 3 பெட்டல் வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். டேரெக்டாகவே பெட்டல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீடில் இன்செர்ட் பண்ணி நம்ம த்ரெட் எடுத்த இடத்துல நீடில் மறுபடியும் கோர்த்து இந்த மாதிரி த்ரெட்டை சுற்றிக்கணும். சரிங்களா? கவுண்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இழுத்துட்டு நம்ம எடுத்த இடத்துல மறுபடியும் நீடில் இன்செர்ட் பண்ணோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ அதோட சென்டர் பார்ட் ஆல்ரெடி போட்ட புல்லியன் நட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு சென்டராக எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த இடத்துல மறுபடியும் நீடியில் நம்ம த்ரெட் எடுத்த இடத்துலையே நீடியில் வெளியில் எடுக்கணும். கவனமாக பாருங்கள். இங்கே நீடில் இன்செர்ட் பண்ணி நம்ம த்ரெட் எடுத்த இடத்துலையே இப்போ விரல் அடியில் வச்சுட்டு நம்ம த்ரெட்டு சுற்றணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு, செகண்டு ஃப்ளாட்டாக 2 புல்லியன் நாட்டு, இப்போ வந்துட்டு 3 பெட்டலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நூல் வந்து ஃப்ரேம்லேயும் மாட்டோம். நம்ம ஃப்ரேமில் வந்து ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் அடிக்கடி மாட்டோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த புல்லியன் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, இதுக்கு சென்டர்லேருந்து இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைரக்ஷன் ப்ராப்ளமே வராது. நம்ம போட்ட புல்லியன் நாட்டுக்கு சென்டரில் நீடில் எடுக்கும்போது நாட்டை ஒட்டியே எடுங்க. தள்ளி எடுத்திங்கன்னா கேப் வந்துடும். அதே மாதிரி நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட் இருக்கிற இடத்துல எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவுமே நம்ம த்ரெட் எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே தான் வரணும். ரொம்ப தள்ளி போனாலும் கேப் வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கவுண்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு போட்டு வாங்க. நூல் வந்து ரொம்ப சிக்க தான் செய்யும். நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம போட்டிருக்க 2 புல்லியன் நாட் ரோஸுமே சேம் தான். சென்டரில் மட்டும் தான் நான் மாற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். செகண்ட் வந்து ஃப்ளாட்டாக 2 புல்லியன் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கேன். தேர்டாக வந்துட்டு சென்டர்லேயே 3 பெட்டல் வந்து புல்லியன் ரோஸாகவே ஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி போட்ட 2 புல்லியன் ரோஸ்க்கு மாதிரி தான் இதுலேயும் நம்ம புல்லியன் நாட்டை கண்டினியூவாக போட்டு வந்து ரோஸை முடிப்போம். சரிங்களா? இதோட சென்டர்லேருந்து தான் நீடில் எடுக்கணும். இந்த மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைரக்ஷன் ப்ராப்ளமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்த புல்லியன் ரோஸ் எல்லாமே கிளாக் வைஸாக தான் போட்டு வந்திருக்கிறோம். இதே நீங்கள் வந்து நீடில் இந்த இடத்துலேருந்து பாயிண்ட் பண்ணி நம்ம த்ரெட் இருக்கிற இடத்துல எடுத்திங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் கிளாக் வைஸாக எடுத்தாலும் சரி, ஆன்டி கிளாக் வைஸாக எடுத்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி போட்ட புல்லியன் நாட்டுக்கு சென்டரில் ஒட்டிய நீடில் எடுத்தாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைரக்ஷன் ஒரே ஈவனாக கிடைக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட புல்லியன் நாட்டை ஒட்டியே சென்டரில் எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது. நம்ம 3 டைப்பில் வர புல்லியன் ரோஸும் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு வந்து நான் லீஃப் வரைஞ்சிருக்கேன். இங்கே வந்துட்டு நான் லவங்கம் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்துட்டு டபுள் பெல் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட் நாட் போடும்போது லாங்காக எடுத்து போடுங்க. அடுத்தது நீடில் ஒரு பாயிண்ட் தள்ளி நீடில் எடுக்கிறப்ப எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி போட்ட நாட்டு இருக்குங்களா, அந்த நாட்டு முடிகிற இடத்துல நம்ம அடுத்து நீடில் இன்செர்ட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி இதை வந்துட்டு லாங்கம் ஸ்டிச்சில் சம்மிக்கு வச்சு போட்டிருப்போம். இதில் வந்து சம்மிக்கு இல்லாமல் போடுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே வந்துட்டு 4 லீஃப் வரைஞ்சிருக்கேன். இதில் வந்துட்டு நான் 3 லீஃப்க்கும் வந்துட்டு லவங்கம் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கேன். நான் வந்துட்டு புல்லியன் லீஃப் போடலான்னு சொல்லி மறந்துட்டேன். அதை வந்து இந்த லீஃப்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். லீஃபோட டிப்பில் இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி த்ரெட் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அங்கேயே மறுபடியும் நீடில் வந்து பாயிண்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீடிலுக்கு அடியில் ஃபிங்கரை வச்சுட்டு இப்போ வந்து நீடில் த்ரெட்டு சுற்றுங்க. ஒன் 2 3 4 டைம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கடைசியாக நீடில் வெளியில் எடுத்தோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இன்செர்ட் பண்ணணும். அதாவது அந்த டைரக்ஷனை பார்த்த மாதிரி புல்லியன் நாட்டு இழுக்கிறப்ப அங்கே சிக்கலாமல் நம்மளுக்கு அந்த த்ரெட்டு வந்து நல்லா நாட்டாக விழுந்துட்டு அதே இடத்த நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி போட்ட புல்லியன் நாட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பாயிண்ட் தள்ளி மேலே டிப்பில் சொல்கிறேன் நான், ஒரு பாயிண்ட் தள்ளி எடுக்கணும். எடுத்துகிட்டு நீங்கள் மேலே லைன் ஹைட்டு குறைக்க கீழே ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ராஸாக வர ஷேப் நல்லா கிடைக்கும். மாதிரி செகண்டாக வர புல்லியன் நாட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு
மறுபடியும் கீழே வந்து நம்ம ஒரு பாயிண்ட்க்கு அப்படியே குறைச்சிட்டு போகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிராஸ் வந்து நல்லா வரும். த்ரெட் எடுத்த இடத்துலையே நீடில் எடுத்துகிட்டு மறுபடியும் நீடில் கடியில் ஃபிங்கரை வச்சு நல்லா நீடில் த்ரெட்டை சுற்றுங்க. நம்ம ஆல்ரெடி 4 கவுண்ட் எடுத்திங்களா, இப்போ வந்து ஒரு 5 கவுண்ட் எடுத்து போடுங்க. அப்போ கொஞ்சம் கிராஸ் நல்லா கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கே இதெல்லாம் தெரிஞ்சிடும். எத்தனை கவுண்ட் எடுக்கலாம், எது அட்ஜஸ்ட் பண்ணலான்ட்டு அதெல்லாம் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லீஃப் போட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒர்க்கு. இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு சென்டரில், செகண்டாக போட்டதுக்கு ஃப்ளாட்டாக 2 புல்லியன் நாட் போட்டு, தேர்டாக ஸ்டார்ட் பண்ண ரோஸ்க்கு வந்துட்டு நான் 3 பெட்டலில் புல்லியன் ரோஸாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு, ப்ளவுஸில் குர்த்திலலாம் போட ரொம்ப அழகாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு நான் ஹேங்கர் த்ரெட்டில் ட்ரை பண்ண புல்லியன் ரோஸ்.